பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு அதிசார குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும்? அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 2ஆம் தேதி 1.5 மாச காலங்கள் நீங்க செய்யும் ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு அடுத்த நகர்வுக்கான முக்கிய காரணமாக இருக்கும். அதனாலதான் இந்த சிறு பயிற்சி அவ்வளவு பலன் கொடுக்கும்ங்கிறதுனாலதான் இந்த பயிற்சி பலனை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால இந்த சிறு குரு பயிற்சியை நீங்க அழகா மூவ்மெண்ட் கொடுத்து பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு அடுத்தால வர்ற ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகளும் அந்த டைம் கொஞ்சம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த 1.5 மாச கால குரு பயிற்சியை நம்ம ரொம்ப வலிமையாக எடுத்து இங்க பண்றோம். சரி, இந்த கன்னி ராசிக்காரர்கள் இப்ப என்னன்னா மனசஞ்சலம் உடையவர்களாக இருப்பார்கள். அப்படிங்கிறது என்னன்னாக்கி மனசஞ்சலம், பெண்களை நினைத்து மனசஞ்சலம், இன்னொன்னு பணம் செலவுகளை நினைத்து ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. இவ்வளவு செலவாகுதா, இவ்வளவு பிரச்சனைகள் உருவாகுதா, குடும்பத்துல இந்த பெண்களால் இவ்வளவு பிரச்சனை நம்மளுக்கு உருவாகுதே அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாகும். அது மட்டும் இல்லாமல் காதல் சார்ந்த விஷயத்திலும் நிறைய நிலை தடுமாற்றங்கள் உருவாகக்கூடியதாக இருக்கும். வருமானங்கள் பெருகினாலும் அதில் ஒரு தயக்கங்கள் நிறைய உருவாகும். அப்படிங்கிறது வருமானம் 1 அல்ல 3 வருமானங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. 1 2 3 அப்படிங்கும் போது எவ்வளவு பெரிய விஷயம். அதில் ஒரு வருமானம் உங்களுக்கு ரொம்ப டென்ஷனையும் ஒரு மன அழுத்தத்தையும் கொடுக்கக்கூடிய வருமானமாக இருக்கும். அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. தூக்கமின்மை அதிகமாக இருக்கும். தனித்து படுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. மனம் எப்பவுமே இதெல்லாம் நம்ம அணிவிக்க முடியல, இதெல்லாம் நான் சாதிக்க முடியலன்னு சொல்லிட்டு மாயையை தோற்றத்தை அதிகமாக நாடும். அப்படிங்கிறது மாயையை தேடிக்கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இந்த 1.5 மாச காலங்களும் இருக்கும். அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. கடன் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. தொழிலுக்காக கடன் வாங்குவதற்கு நிறைய முற்படுவீர்கள். அது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்காது. அதனால் கடனை கவனமாக பாருங்கள். கணவன் மனைவியில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கணவன் அல்லது மனைவிக்கு உடல் ஆரோக்கிய கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கும். அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. பொதுவாக நீங்க தொழில் தொடங்குபவர்களுக்கு லாபத்தை நோக்கிய பயணம் நல்லா இருக்கு. அதனால தொழிலில் நல்ல வெற்றிகளை கிடைக்கும். புதிய வியாபாரங்கள் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் முயற்சிகள் செய்வதில் கவனமாக இருங்க. புதிய முயற்சிகள் செய்யாதீங்க. பழைய தொழிலின் நன்மைகள் ஏற்படும். புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாதீங்க. தொழில் தொடங்குவதற்கு ஆலோசனைகள் நடத்தலாம். ஆனால் அதை இந்த 1.5 மாத காலங்களில் எந்த பணம் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ணாதீங்க. ஏன்னா இந்த 1.5 மாத காலம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு ஃபுல்லா நெகட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்க போகிறது. நெகட்டிவான பணம் சார்ந்த விஷயம் விரயமாக போகுது. அதனால் அதை கவனமாக இருங்க. அப்படிங்கிறது அதே போல் நீங்க எதை வேஸ்ட் நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நன்மை தருவதாக மாறக்கூடிய மாதமும் இந்த மாதம் தான். அதனால எதையுமே இது வேஸ்ட், இது எனக்கு வராது, சரி வராது அப்படின்னா நினைக்காதீங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு பணமாக மாற்றக்கூடிய மாதமும் இந்த மாதம் தான். அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. ஆனா புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாதீங்க. புதிய முயற்சிகள் செய்யும் போது அது உங்களுக்கு நஷ்டத்தை உருவாக்கும். ஆனால் சில விஷயங்கள் முதல்ல தொடங்கி இருப்பீங்க. தொடங்கின விஷயத்தை இப்போ நீங்க ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா அது வெற்றியை கொடுக்கும். அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. ஆனா தொடங்கிய விஷயத்துக்கு நல்லா இது பண்ணுங்க. ஆனா புதிய விஷயங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. அப்படிங்கிறது முக்கியமானது. திருமண வாய்ப்புகள் கொஞ்சம் தாமதமாகும். அதனால் திருமண வாய்ப்புகளிடையே கொஞ்சம் கவனமாக இருங்க. பூர்வீக சார்ந்த சொத்துக்கள் அந்த மாதிரி விஷயத்தில் டக்குன்னு முடிவு எடுக்காதீங்க. ஏன்னா இந்த 1.5 மாச காலங்கள் உங்களுக்கு சரியான நிலையில் இல்லை. அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதே போல் உங்களுக்கு நிறைய கந்திஷ்டி ப்ராப்ளங்கள் உருவாகக்கூடியதாக இருக்கு. நெகட்டிவ் எனர்ஜி நிறைய உங்களை தாக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால நெகட்டிவ் விஷயங்களை கொஞ்சம் உங்ககிட்ட இருந்து அப்புறப்படுத்துவதற்கு காவல் தெய்வ வழிபாடுகளை எடுத்துட்டே வாங்க. அது உங்களை நெகட்டிவ் எனர்ஜிலிருந்து வெளியேற்றும். அதே போல் அமாவாசை வழிபாடுகளும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூதாதையர்கள் வழிபாடுகளும் எடுத்துட்டு வரும்போது அந்த நெகட்டிவ் உங்களை தாக்காது. அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. அது போக உங்களுக்கு அதிக அறிவுத்திறன் மிக்கவராக நீங்க தெரிவீங்க. நிறைய புக்கு இதை எழுதலாம், அதை எழுதலாம். நிறைய அறிவு முதிர்ச்சிகள் நிறைய தெரிவது போல் திடீர்னு ஒரு தோற்றம் தெரியும். 2 சேஞ்சஸ் கொடுக்கும். ஒண்ணு வருமான விஷயம், இன்னொன்னு அதிக அறிவு. இந்த ரெண்டும் உங்களுக்கு மாறி மாறி உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதனால இந்த குடும்ப விஷயத்துல மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறதும் அந்த குழம்புற நேரத்தில் வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய தன்மையும் உருவாகக்கூடியதாக இருக்கும். ஆனா கன்னிராசிக்காரர்கள் ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு சூழ்நிலையை இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சூழ்நிலையை மாற்றக்கூடிய தன்மை நீங்க வழிபடும் தெய்வங்களுக்கு இருக்கிறது. அப்படிங்கிறது முக்கியமானது. அதனால ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடை எடுங்க.
அதே போல் காவல் தெய்வ வழிபாடு எடுங்க, மூதாதையர் வழிபாடு எடுங்க. இவங்களெல்லாம் எடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இந்த சிறு சிறு மாற்றங்கள், சிறு சிறு குறைபாடுகள் நீங்கி வாழ்க்கையில் பல வெற்றிகள் உங்களை தேடி வரும். நிறைய வெற்றிகளும் வருமான பெருக்கமும் குடும்ப அமையும் சூழ்நிலையும் உருவாகக்கூடிய தன்மை கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதனால இதை முழுமையாக பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.